எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச ஒரு லேடி வேலை செய்கிறாங்க. அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்கிட்ட வந்துட்டு அக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்கேம், ஒரு 3000 ரூபாய் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கியிருக்கா. அது ஒரு ஸ்கேம். அது நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியலை. அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. 3000 ரூபாய் வாங்கியிருக்கா, 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. 6வது நாளே இவள் பேவும் பண்ணிடுறா. திருப்பியும் அவளுக்கு வந்துட்டு திருப்பி மிரட்டி வேற நம்பர்ல இருந்து காசு கேட்டு அவங்க மிரட்டி இருக்காங்க. நியூட் பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இவரோட பிக்சர் ஒன்று வந்து மார்ஃபிங் பண்ணி ஒன்று அனுப்புறாங்க. இவ அதை டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து சொன்னா, திருப்பி அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அவன் காசு கட்டிட்டேன் நான் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதுக்கப்புறமும் திரும்பவும் வந்து மிரட்டி பிரச்சனை பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட வந்ததுக்கப்புறமா நேராக கொண்டு போய் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சிம்மை வந்து போலீஸ் அட்வைஸ் படி 20 நாளைக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல இன்னொரு லேடியும் வந்திருக்காங்க. ஒரு ஐடியில் ரொம்ப நல்லா படித்த ஒரு லேடி வந்துட்டு யாரோ ஃப்ரெண்டு சொல்லி ஆன்லைனில் இந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. டவுன்லோட் மட்டும்தான் பண்ணாங்க, அவங்க எந்த லோனும் வாங்கலை. ஆனால் டவுன்லோட் பண்ண ஒரே ரீசன்னால அவனுங்க வந்து திருப்பி எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இவங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். உனக்கு நியூட் பிக்சர்ஸ் அனுப்பிச்சு வச்சிருவேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா போலீஸ் வந்துட்டு இதை ரொம்ப ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட நம்பரை யூஸ் பண்ணி இன்னொரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு இவங்க வந்து வேலை பண்ணுறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாகிஸ்தான்ல வந்து நம்பர் வருது. ஆனால் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி படித்தவங்களுமே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மாட்டுறதுனால இவங்க இந்த மாதிரி பிரச்சனை மாட்டக்கூடாது. இப்படி மாட்டினா என்ன பண்ணணுன்றதுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி FBல இன்ஸ்டால வர எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணும் போதே உங்களோட இன்ஃபர்மேஷன் கேலரி, உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்க டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு தான் உங்களை மிரட்டுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எதுலையுமே போயிட்டு அந்த பிரச்சனையில் டவுன்லோட் பண்ணி மாட்டிக்காதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி அந்த லோனை வாங்கி இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது விஷயம் எல்லாம் ஒன்று தான். தயவு செஞ்சு அவங்க ஏரியாவில் இருக்கிற சைபர் கிரைமில் போயிட்டு முதல்ல கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த சிம் கார்டை வந்து அவங்க ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த சிம் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நியூட் பிக்சர்ஸ் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா இம்மீடியட் டெலிட் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கணுன்றதுனால அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் சூசைடெல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்னோட கான்டாக்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி சூசைடும் நிறைய நடக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.